ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حاميم والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم فقال الله تبارك وتعالى وهو الذي جعل الليل والنهار خلفة لمن أراد أن يذكر أو أراد شكورا صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام يطلع الله سبحانه وتعالى إلى عباده في ليلة النصف من شعبان فيغفر لكل عبد إلا المشرك والمشاحن أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமான உலமா பெருமக்களே, மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் பிறந்ததன் காரணமாக எங்களுக்கு பல்வேறு சிறப்பம்சங்களையும் முந்தின உம்மத்துகளை கொடுக்காத பலவிதமான வெகுமதிகளையும் சந்தர்ப்பங்களையும் பாக்கியங்களையும் அல்லாஹ் தந்து கௌரவப்படுத்தி இருக்கிறான். ஏனென்றால் நாங்கள் இந்த உலகத்துக்கு கடைசியாக வந்தவர்கள். உலகத்தில் வாழப் போவதும் முன்னைய சமுதாயங்களோடு ஒப்பிடும் போது குறுகிய கொஞ்சமான காலம் வாழப்போகிறோம். ஆனால் நாளை கியாமத்துடைய நாளையில் அந்த எல்லா சமூகங்களையும் முந்திக் கொண்டு முதலாவது சுவர்க்கம் போக வேண்டும். நாங்கள் தான் கொஞ்ச காலம் உலகத்தில் வாழ்ந்து நூற்றுக்கணக்கான வருடங்கள் வாழ்ந்த மக்களை முந்திக் கொண்டு எப்படி சுவர்க்கம் போறது? அமல்கள் குறைவு, காலம் குறைவு. அல்லாஹ் அதுக்கு ஏற்படுத்தி கொடுத்த சந்தர்ப்பங்கள் தான் வருடத்தில் சில மாதங்களையும் அல்லது சில இரவுகளை, சில நாட்களை, சில நேரங்களை குறிப்பாக்கி கொடுத்து இந்த நாட்களை நேரங்களை சரியாக யாரு பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலி ஏனைய காலங்களில ஏனைய நேரங்களில கொடுக்கிற கூலியை விட மிக பெரியது. அப்படியான இரவுகள் ஒன்றுதான், சந்தர்ப்பங்கள் ஒன்றுதான் ஷாபானுடைய மாதமும் அந்த ஷாபானுடைய மாதத்தின் நடுப்பகுதியான 15ஆம் இரவான லைலத்துல் நிஸ்ஃபி மின் ஷாபான், ஷாபானுடைய பாதி அடைந்திருக்கும் இந்த இரவு பராத் இரவு. அந்த இரவை நாங்கள் அழைக்கிறோம். இந்த இரவில கூட்டாக செய்யப்படுகின்ற அமல்களை பற்றி தான் அப்படி இப்படி ஒவ்வொரு விமர்சனங்கள் இருக்கிறதே தவிர இந்த இரவு சிறப்பானது என்பதில் அறிஞர்கள் யாரிடத்திலேயும் மாற்று கருத்து எதுவுமே இல்லை. கண்ணியமான இரவில், சிறப்பான இரவில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, 5 இரவுகளை யாரு ஹயாத்தாக்குறாங்களோ, 5 இரவுகளை யார் ஹயாத்தாக்குறாங்களோ மக்கள் பயந்து வைத்திருக்கும் கியாமத்துடைய நாளையில இந்த இரவுகளை ஹயாத்தாக்கினவங்கள உள்ளங்களை மட்டும் பயத்தில் இருந்து பாதுகாத்து வைப்பான்.
சலபு சாலிஹீன்களுடைய கருத்து இருக்குது, யாரு சில இரவுகளை ஹயாத்தாக்கி அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறாங்களோ அல்லாஹு தஆலா அவங்க செஞ்ச அவ்வளவு பாவங்களையும் மன்னிக்கிறாங்க. அப்படியான இரவுகள் உண்டு. இந்த ஷாபானுடைய பாதியான பராத்துடைய இரவும் அல்லாஹ் அடியார்களை மன்னிக்குகிற ஒரு இரவாகும். வருடா வருடம் இந்த இரவை நாங்கள் சந்திக்கிறோம். அல்லாஹ் எங்களை ஆயுள்ள இன்னும் ஒரு சந்தர்ப்பமாக இந்த இரவை எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த இரவுடைய சிறப்பை பற்றி வந்த மிக சஹீஹான ஒரு ஹதீஸை தான் நான் ஆரம்பத்தில் அரபியில சொல்லி காட்டினேன். மிக சஹீஹான ஹதீஸ், தபரானியில பதிவு செய்யப்படக்கூடியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவில அடியார்களை விசேடமாக பார்க்கிறாங்க. யத்தலிஉல்லாஹு அலா இபாதி, அடியார்களை விசேடமாக பார்க்கிறாங்க. ஒவ்வொருத்தரா பார்க்கிறான், ஒவ்வொரு ஆணாக பார்க்கிறான், ஒவ்வொரு பெண்ணாக பார்க்கிறான், ஒவ்வொரு வயதாளிகளையும் பார்க்கிறான். மஸ்ஜிதுல இருக்கிற யாருன்னு பார்க்கிறான், வீடுகள்ல இருக்கிறவங்க யாருன்னு பார்க்கிறான், சந்திகள்ல நிக்கிறவங்க யாருன்னு பார்க்கிறான், எல்லாரையும் பார்க்கிறான். பார்த்துட்டு என்ன செய்யறான்டா, எல்லா அடியார்கள பாவங்களையும் மன்னிச்சு போடுறான். பாவத்தை மன்னிக்கிறது சின்ன வேலையா? ஒரு ஆள் எங்களுக்கு தவறு செஞ்சாலே அதை மன்னிச்சு கொள்ளலாமீங்க, எங்களுக்கு ஏசினவரை மன்னிச்சு கொள்ளலாமீங்க, எங்களுக்கு அடிச்சவரை மன்னிக்கலாமீங்க, எங்களுக்கு அநியாயம் செஞ்சவரை மன்னிக்கலாமீங்க. மன்னிச்சுட்டேன்னு சொன்ன பிறகும் எங்களுக்கு அவர் செஞ்ச தவறு காணும் போதெல்லாம் யாது வருது. ஒரு தவறு, ரெண்டு தவறு. அல்லாஹ்வுக்கு எவ்வளவு மாறு செய்யணும்? அவன் போடுற சாப்பாட்டை தின்னுட்டு, அவன் அனுப்புற தண்ணியை குடிச்சிட்டு, அவன் அனுப்புற காத்தை சுவாசிச்சுட்டு, அவன் தரக்கூடிய பாதுகாப்பை அனுபவிச்சுட்டு, எல்லாம் அவன் தந்தது. வாழ்ற அவனுக்கு மாத்தமா? தொழுகையை கலா செய்றோம், தொழுகை இல்லாம வாழ்றோம், குடும்ப உறவுகளை பிரிஞ்சு வாழ்றோம், அல்லாஹ்வுக்கு மாத்தமான எத்தனையோ பேச்சுகளை தெரிஞ்சும் தெரியாமலும் பேசுறோம், பெற்றோர்களை நோவிக்கிறோம், இனபந்துக்களை நோவிக்கிறோம். எவ்வளவு பாவம்! வியாபாரத்தில் இடத்துல எவ்வளவோ தில்லு முள்ளுகள், எத்தனையோ பொய், எத்தனையோ ஏமாற்றம், எத்தனையோ அநியாயங்கள், வட்டியோடு கலப்படம், அபகரிப்புகள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பாவம்! கணவனுடைய ஹக்க பேணாத மனைவிமார்கள், மனைவியின் ஹக்க பேணாத கணவன்மார்கள், பிள்ளைகளுடைய ஹக்க பேணாத பெற்றோர்கள், பெற்றோர்களுடைய மரியாதையை பேணாத பிள்ளைகள். எவ்வளவு! அல்லாஹ் தஆலா இந்த ராவையில நல்ல நிலைமையில ஈக்கிறவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரெண்டு பேரை மட்டும் மன்னிக்கிறல்ல, ரெண்டு பேரல்ல, ரெண்டு வகையான பாவம் செய்யறவங்களை மன்னிக்கிறல்ல. இல்லாலி முஷ்ரிகின் அவ் முஷாஹித். முதலாவது யாருன்னா, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற முஷ்ரிக், ஷிர்க் வைக்கிறாங்க, மன்னிப்பே கிடைக்காது. இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பகைமையோட வாழ்றவர், அடுத்தவரை பத்தி நல்லெண்ணம் இல்லை, எல்லாரோட சண்டை, முரண்பாடு, எல்லா வீட்டோடையும் கோபம், இரத்த பந்தங்களோடையும் கோபம், யாரோட போனாலும் சண்டை பிடிக்கத்தான் போற, அவரு மட்டும்தான் சரி, மற்றவங்க எல்லாரும் பிழை, அவரு மட்டும்தான் இல்லை ஏலும், மற்றவங்களுக்கு ஒன்றுமே தெரியா. ஷஹ்னான்ற வார்த்தைக்கு இல்லல் முஷாஹின், முஷாஹின் என்ற வார்த்தை குலமாக்கள் எழுதுறாங்க, எல்லா கெட்ட குணமும் சேர்ந்தவனுக்கு தானே அது வரும். இந்த ரெண்டு பேரையும் எல்லாம் மன்னிக்கிற இல்லையா? லைலத்துல் நிஸ்ஃபி மின் ஷஅபான், இந்த பராத்தில் அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் அதிலிருந்து பாதுகாக்கணும். இந்த இரவில மன்னிக்கப்பட்ட கூட்டத்தில் அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் சேர்த்து வச்சிடும். கண்ணியமானவர்களே, ஏன் இந்த பாவ மன்னிப்பு எங்களுக்கு தேவை என்றால்,
எங்களுக்கு வார எல்லா முசீபத்துகளும் பாவத்தால வருது. சோதனைகள் வார பாவத்தால, கஷ்டங்கள் வார பாவத்தால, பயங்கரமான நோய்கள் வார பாவத்தால, இழப்புகள் வார பாவத்தால, உரிமைகள் பறிக்கப்படுகிற பாவத்தால, பயமுறுத்தப்படுகிற பாவத்தால, நிம்மதியை இழக்கிற பாவத்தால. அதனால உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு மனுஷன் ஒரு பாவத்தை செய்யறது பாம்பு குட்டியுண்ட அவரோட ரூம்ல எடுத்து போடுற மாதிரியா. பாம்பு குட்டிய ரூம்ல போட்டுட்டு அந்த ரூமுக்குள்ள போயிடுவான். அவருக்கே பயம், பகலேயும் பயம், ராவையிலேயும் பயம். எந்த நேரம் எந்த வடிவில வந்து கடிக்குமோ தெரியா. இன்றைக்கு கடிக்காட்டி நாளே கடிக்கும், நாளே கடிக்காட்டி ஒரு மாசத்துக்கு பிறகு பெருசாய் கடிக்கும், நச்சுத்தன்மை கூடும். ஒரு வருஷத்துக்கு பிறகு கிடைச்சா இன்னும் பயங்கரமாய். இது போலதான் ஒரு பாவத்தை செஞ்சு போட்டு அதுக்கு முறையாக இஸ்திக்பாரும் தௌபாவும் செய்யாம அந்த பாவம் பலசாக 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 உங்களோட நிம்மதி அது கெடுத்து கொண்டே இருக்கும். நிம்மதியா படுக்கூடாது, நிம்மதியா எழும்பூடாது, நிம்மதியா சாப்பிட விடாது, நிம்மதியாக அந்த வீட்டுல வாழ விடாது. பாவம் அவ்வளவு கொள்ளாது. நாங்க பாவத்தை மறக்கலும், அல்லாஹ் பாவத்தை மறக்கிறல்ல. தௌபா செய்யாதவன பாவத்தை அல்லாஹ் மறக்கிறல்ல. குர்ஆன்ல எத்தனை இடத்துல சொல்றான், ஒரு இடத்திலே சொல்லிக்கிறான், முசீபத்துகள் எல்லாம் வார பாவத்தாலதான். பூமி மட்டுமல்ல குழம்புது, கடலும் குழம்பி பைத்திக்குது மனுஷன் செய்த பாவத்தாலே என்று குர்ஆன் தெளிவா சொல்லுது. வமா அஸாபக்கும் மின் முஸீபா ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். உங்களுக்கு வார எல்லா முசீபத்துகளும் உங்களோட கைகளால நீங்க தேடிக்கொண்டேதான். ظهر الفساد في البر والبحر بما كسبت ايدي الناس. கடலிலும் கரையிலும் குழப்பங்கள் வெளிப்பட்டிருக்குது மக்கள் கைகளால செஞ்ச பாவங்களின் காரணமாக. எல்லா குழப்பமும் பாவத்தால. அதுக்குத்தான் மன்னிப்புக்கெல்லாம் டைம் வச்சு தாரான். மன்னிக்கிறதுக்கு இப்படியான இரவுகளை தார, எந்த நேரம் மன்னிப்பு கேட்காதவங்க இந்த ராவகல்லையாவது நல்லா இருந்துக்கும். அதனாலதான் இன்றைக்கு மகரிபுக்கு எனக்கு ஒருத்தர் கோல் பண்ணினாரு. மகரிபு போய் இந்த யாசீன் ஓதுல நீக்கிறாங்க. நான் என்ன ஹாஜியா, நீங்க யாசீன் ஓதுவான பள்ளிக்கா ஈந்துவோம். நீங்க சந்தியில் அரட்டை அடிக்காம அதே பெரிய செய்தி. யாசீன் ஓவிலாட்டி வாய்ப்பத்துக்கு நெறிங்கோ, பள்ளிக்காய் வந்து ஈந்துவோம். இரவு சிறப்பானது, இரவு சிறப்பானது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவை ரசூலுல்லாஹ் எல்லா இரவுமே சிறப்பானதானே. சுஜூதுல இருந்து அழுதளவு துவா செஞ்சுக்கிறார். எழுப்புவார அளவுக்கு துவா கேட்டாங்க, அழுது துவா கேட்டாங்க. அதனால இந்த இரவு வெறும் 3 யாசீனோட முடியல. இரவு முடியல, நாளைக்கு சுபஹ் பாங்கு சொல்ற வரக்குவீங்க. சுபஹோட பாங்கோட தான் இரவு முடியுது. ஃபஜ்ர் வரைக்கும் இந்த இரவு இருக்குது. யாசீன் ஓதி போட்டு வெளியில போய் பாவம் செய்யலாம். யாசீன் ஓதி போட்டு வெளியில போய் சண்டை பிடிக்கிறல்ல, யாசீன் ஓதி போட்டு புறம் பேசுறல்ல, யாசீன் ஓதி போட்டு அடிதடி பண்ண போறல்ல. இந்த இரவு ரொம்ப பக்குவமாய்க்கும். அல்லாஹ்ட மன்னிப்பாடை இருக்கு. இன்னும் எத்தனை அமலிக்கு செய்யறதுக்கு. 3 நேர தொழுகையும் அவ்வளவு வக்தில தொழ முயற்சிக்கணும். இரவு பூர்த்தியாக நின்று வணங்குறது கியாமுல் லைல் என்ற இரவு பூராக நின்று வணங்குறது. அதுல ஆக குறைஞ்ச கட்டம் தான் இஷா தொழுகையும் சுபஹு தொழுகையும் அவ்வளவு தக்பீரோட தொழணும். இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, கியாமுல் லைல் ஆக குறைஞ்ச அளவு இஷா தொழுகைய ஜமாத்தோட தொழுங்க 6 மணி நேரத்தில். இங்க இகாமத் சொன்னா இமாம் அல்லாஹு அக்பர் சொன்னா பின்னால் அல்லாஹு அக்பர் சொல்லி தக்பீர் கட்டணும். சுபஹும் இதே போல. கூலி என்ன, முழு இரவும் நின்று வணங்கின கூலி. முன்பின் சுன்னத்துகளை தொழுங்க இந்த ராவையில.
இஷாவுக்கு முன்னால 2 ரக்காத் சுன்னத், பின்னால 2 ரக்காத் சுன்னத். வித்ரு முடியுமானவங்க 11 ரக்காத் தொழுங்க. ரமதானுக்குரிய பயிற்சியாகவும் ஆயிரும். இரவேல் ஓதுற சூரத்துகளுக்கு அலிஃப் லாம் மீம் சஜிதா, சூரத்துல் வாக்கியா, சூரத்து அல் முல்க், கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கம் போயிடும். கேள்வி கணக்கு இல்லாம, கேள்வி கணக்கு மாட்டிக்கொண்டா தப்புறது கஷ்டம். கேள்வி கணக்கு மாட்டிக்கொண்டா தப்புறது கஷ்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்துல ஒரு ஆளை விசாரணைக்கு எடுத்தானண்டா அவரு பதில் சொல்லி தப்ப மாட்டாரு, அதாபில மாட்டிக்கொள்வாரு. மன் நூகிஷ ஃபில் ஹிசாபி உஸிப். ஆனா சில பேர் அல்லாஹ் விசாரிக்கவே மாட்டார், சும்மா பாஸ் பண்ணுவான் போங்க சொர்க்கத்துக்கு. அப்படிப்பட்ட ஆட்கள் ஒருத்தர் தான் இரவையில தொடர்ச்சியாக சூரா சஜிதாவையும் சூரத்துல் முல்கையும் ஓதி வந்தவங்க. தொடர்ந்து வேலை சிறுசி 15 நிமிஷம் பாடமாக்கினா. அலிஃப் லாம் மீம்ல 3 பக்கம் இங்க, தபாரக்கல்லதீல ஒரு 2.25 பக்கம் இங்க, எல்லாம் 5 பக்கம். ஒரு நாளைக்கு 10-15 நிமிஷம் செலவழிச்சு அந்த மஹ்ஷர் மைதானத்துடைய பயங்கரத்துல தப்பேல் மண்டா அல்லாஹ் எவ்வளவு பெரிய சார்ஜ் சந்திக்கிறான். இந்த ராவையில் அதிகமா இஸ்திக்ஃபார் செய்யுங்க, நடந்த பாவங்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்யுங்க, விசேஷமாக தஹஜ்ஜுதுல் உலுமி இஸ்திக்ஃபார் செய்யுங்க. தஹஜ்ஜுத் தொழுக ஒரு வெளிச்சம், தஹஜ்ஜுதுல குர்ஆன் ஓதுறது ஒரு வெளிச்சம், தஹஜ்ஜுதுல இஸ்திக்ஃபார் செய்யறது ஒரு வெளிச்சம். இந்த மூணும் அல்லாஹ்வுடையவர்கள் அல்லாஹ்வை நெருங்கிறது பாவிச்ச வழிகளில் இந்த இரவுடைய சிறப்பு. பொதுவாகவே ஷாபானுடைய மாதம் சிறப்பான மாதம். உஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அடுத்த மாதங்கள்ல இல்லாத அளவுக்கு நீங்க நோன்பு முடிக்கிறத காண்றனே, ஏன் நீங்க இந்த மாசத்துல கூட நோன்பு பிடிக்கிறீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதத்தை மிச்சம் பேரு கணக்கெடுக்காம இருக்கிறாங்க. ஏண்டா 2 சிறப்பான மாதங்களுக்கு நடுவில் இந்த மாதம் வருது. முன்னுக்கு ரஜப், ரஜப் கண்ணியமான மாதங்கள்ல அஷ்ஹுருல் ஹுரும்ல உண்டு. பின்னால வருகிறது நோன்பு மாதம் ரமலான். ரஜபுக்கும் ரமலானுக்கு நடுவில் ஷாபான் வாரதால மக்கள் இந்த மாதத்தை கணக்கெடுக்கிறாங்க இல்ல. ஆனால் இந்த மாதத்தோட ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? முழு வருஷமும் செஞ்ச அமல்களை அல்லாஹ்விடத்துல ஷாபான்ல உயர்த்தப்படுகிறது. வஃபீஹி துர்ஃபஉல் அமாலு இலல்லாஹ். நபி சொன்னாங்க, நான் ஏன் தெரியுமா நோன்பு பிடிக்கிறேன்? ஏந்த அமல்கள் அல்லாஹ்விட்ட போச்சல்ல, அல்லாஹ் என்ன பாப்பானே, நான் நோம்பாளி ஆகிக்கிறத பார்க்கணும். ஏந்த அமல்கள் ரப்பிட்ட சமர்ப்பிக்கப்படுற நேரம் நான் நோம்பாளியாக இருக்கிறத பார்க்கணும். சில அமல்கள் நாளாந்தம் அல்லாஹ்ட்ட கொண்டு போகப்படுது, சில அமல்கள் ஒவ்வொரு திங்களும் வியாழனும் கொண்டு போகப்படுது. முழு வருடத்துடைய அமல்களையும் சேர்த்து ஷாபானில அல்லாஹ்விடத்துல சமர்ப்பிக்கப்படுது. இந்த மாதமே சிறப்பானது. அதனால இந்த 15 பிறகு நோன்பு பிடிக்கிறதா இருந்தா குறைஞ்சது நாளைக்காவது ஒரு சுண்ணத்தான நோம்பு பிடிச்சாதான் இது பிறகு சுண்ணத்தை நோம்பு பிடிக்கலாம். நாளை பிறகு நோம்பு பிடிக்கிறதா இருந்தா ஒன்றோ கல்லா நோம்பு பிடிக்கலும், அல்லது நேர்ச்ச நோம்பு பிடிக்கலும், அல்லது வழக்கமாக திங்கள் வியாழன் நோம்பு பிடிச்சு வந்தவங்க அவங்களும் பிடிக்கலும். இந்த 3 ஷாராரை தவிர மற்றவங்க ஷாபான் 15 பிறகு சுண்ணத்தான நோம்புகள் பிடிக்கிறத இஸ்லாம் தடை செஞ்சுக்குது. பெரியார்களே, சகோதரர்களே, இன்னும் எங்களுக்கு எஞ்சி இருக்குது 2 வாரங்கள். பராத்து முடிஞ்சா, ஷாபான் பாதி முடிஞ்சா 2 வாரத்தில் ரமலான் வந்தது. வார திங்களுக்கு அடுத்த திங்கட்கிழமை பின்னேரம் ரமலானை தலைப்புற பார்க்கணும். அப்ப மிக நெருக்கமாக ரமலான் வந்தது. ரமலான் எங்களை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது.
இதுக்கு எங்களை தயார்படுத்தணும். ஏண்டா இந்த வருஷம் மிக கவனத்தோட தேவையோட ரமலானுக்கு ஆயத்தமாகும். ரமலானில நேரங்களை வீணா கொத்தரும் நினைச்சிடவே படாது. தொழில்களை கொடுக்கிற நேரத்தை கூட சுருக்கணும், மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்க. வாலிபர்கள் எல்லாம் மஸ்ஜிதுக்குள்ள வந்துடும். பெண்கள் வீட்டில் அவங்களோட வீடுகளை மஸ்ஜிதுகளாக மாற்றிக்கொள்ளும். குர்ஆன் ஓதுறதுக்குள்ள திட்டங்களை போடும். ஒரு நாளைக்கு இத்தனை ஜுஸு நான் ஓதுவேன், ஒரு நாளைக்கு இத்தனை இஸ்திக்பார் செய்வேன், ஒரு நாளைக்கு இத்தனை ஸலவாத் ஓதுவேன், ஒரு நாளைக்கு இத்தனை தஸ்பீஹ் செய்வேன். மஸ்ஜிதில் இவ்வளவு நேரம் இருப்பேன். ஒரு ரகாத்து கூட தராவீஹ் தொழுகையை மிஸ் பண்ண மாட்டேன். ஃபர்லுக்கு முன்னால பின்னால எந்த சுன்னத்து தொழுகையும் விட மாட்டேன். எல்லா சுன்னத்து தொழுகையும் ரமலான்ல பேணுதலாக தொழுவேன். தாக்கணும் எடுக்கும். ஏன் தெரியுமா? 2019 நோன்பு பயத்தில கழிஞ்சார். தொழுதான் கேள்வி போடுறதும், ஊரை செக் பண்ண வாரதும், தொழிலுக்கு போக பயம், பஸ்ல ஏற பயம், வாகனத்துல போக பயம், நடுங்கி நடுங்கி எல்லாரும் நோம்ப பிடிச்ச ஒரு மாதிரி நோம்ப பிடிச்சாங்க. போன வருஷம் பள்ளிக்கே வராதே நல்லா விரட்டி விட்டாங்க. நோம்பு பள்ளி வராதே 30 நாளும் பள்ளியை போட்டு. இந்த வருஷம் செல்ல பயமாய். நல்ல ஒரு அறிகுறி தெரியுது. சுக்குரோட நன்றியோட நடக்கலேண்டா அல்லாஹ் பாதுகாக்கணும். ஊரிலிருந்து வைத்து நோம்பிடிக்குவாம தெரிய வழியில சொல்லாத நிலைமை எப்படி எப்படி வாருன்னு தெரியத்தருக்கு. அஹ்வால்கள் நிலைமைகள் மனுஷன் நினைக்கிற வழிகள் எல்லாம் வார, நினைக்காத வழிகள்ல வரும். அதனால எல்லாரும் மனசுல ஆசை வைங்க, அல்லாஹ் துஆ கேளுங்க. பல்லிக்னா ரமதான், ரமதான அடைய செய்வாயாக, ஷாபான்ல பரக்கத் செய்வாயாக, ரஜப்ல பரக்கத் செய்வாயாக, ரமலான் அடைய செய்வாயாக. அல்லாஹ்ட கேட்கணும். நிம்மதியாக சந்தோஷமாக அமல் செய்ய சந்தர்ப்பம் தருவாயாக. வருகிற ரமலான தௌபாவுடைய மாதமாக, மக்ஃபிரத் அடைஞ்சே ஆகக்கூடிய ஒரு மாதமாக ஆக்கண்டு அல்லாஹ்ட கேட்டுக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாங்க இருக்கிறோம். ஃபித்னாவுடைய காலம். ஒரு ஃபித்னா அணைகிறதுக்கு முன்னால அடுத்த ஃபித்னா வருது. அப்படியான ஒரு காலம். அல்லாஹ் இந்த அமல்களை கொண்டு, இந்த மாதங்களுடைய பரக்கத்தை கொண்டு, மஸ்ஜிதுகளையும் வீடுகளையும் மக்கள் அமல் செய்யறதை கொண்டு அதோட பரக்கத்தால அந்த கஷ்டங்களை நிச்சயமாக இல்லாமலாக்குவான். சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவான். இதுல முக்கியமாக கவனிக்கணும், நன்மை செய்யறது ஒரு அளவுக்கு இருந்தாலும் பரவாயில்லை, பாவம் செய்யறதை குறைச்சுக்கணும். பாவம் ஆபத்தானது. பாவம் செய்யறது ஒரு தவறு, பாவிக்கு அனுசரணை கொடுக்கிறது இன்னொரு தவறு. பாவம் செய்தவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அந்த பாவத்தை பாவிய பார்த்து கொண்டு கை கட்டி கொண்டு நிற்கிறவங்க, பாவத்தை கண்டுகொண்டு மௌனமாகிக்கிறவங்க, அல்லது பாவிய உற்சாகப்படுத்துறவங்க, பாவிக்கு இன்னும் உற்சாகத்தை கொடுக்கிறவங்க, பாவிக்கு செலவழிக்கிறவங்க. இது ரொம்ப பயமான விஷயம். ஹதீஸ்ல தெளிவாகவே வருது, ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் பாவம் செய்யறாரு, அவங்க அந்த குடும்பத்தில் உள்ளவங்க வாப்பா, நானா, தம்பி, உம்மா, தாத்தா, தங்கச்சி, இவனை என்னென்ன முறைகள்ல இவருக்கு உபதேசம் செஞ்சு இவரோட உள்ளத்தை சீராக்கி அந்த பாவத்திலிருந்து இவரை பாதுகாக்கலுமோ அந்த முறைகள்ல முறையாக முயற்சி செய்யாம அவன் பாவம் செஞ்சா எங்களுக்கு என்ன என்று அவங்களோட பாட்டில் அவங்க இருந்தா அல்லாஹு தஆலா இந்த குடும்பத்தை தண்டிக்காம மௌத்தாக்க மாட்டாங்க. முன்தகபிலே ஹதீஸில் வருது. பாவத்தை பார்த்துக்கணும்னு அந்த குடும்பத்தை அல்லாஹ் தண்டிக்காம மௌத்தாக்க மாட்டான். தண்டனை வந்து நாங்க யாரை பார்த்து முடிவு செய்யப்படாது. இவன் திருந்த போறானா? திருத்தம் எங்கட கையில் இல்ல. எவரை திருத்த மேல் எவரை கெடுத்த மேல்.
எங்களை கையிலிக்குது முயற்சி செய்யறதும் துவா செய்யறதும். திருத்துற அந்த வேலை அல்லாஹ்ட கையில. மிகப்பெரிய கெட்டவனே அல்லாஹ் திருத்திக்கிறது. ரசூலுல்லாஹ்வை கொல்ல வந்தவனே அல்லாஹ் திருத்திக்கிறது. சஹாபாக்களை கொண்டவனே அல்லாஹ் திருத்திக்கிறது. திருத்துறது பெரிய விஷயம் இல்ல. அல்லாஹ் பார்க்கிறானுங்கிற முயற்சி. அல்லாஹ் பார்க்கிறானுங்கிற முயற்சி. ஆகவே பாவங்கள் இருந்து ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக விலகி நாங்கள் நடக்க முயற்சி செய்வோம். அதோட எங்களோட முன்னோர்கள் சலபு சாலிஹீன்கள் ஷாபானில் அதிகமாக குர்ஆன் ஓதுற பழக்கத்தை வச்சிருந்தாங்க. இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷாபானை எப்படி சஹாபாக்களும் தாபீன்களும் பயன்படுத்தினாங்க என்று எழுதும் போது அதிகமா குர்ஆன் ஓதுவாங்க. சொல்லுவாங்க ஷஹ்ருல் குர்ஆ, ரஜப் மாதம் குர்ஆன் அதிகமாக ஓதுறவங்களோட மாதம். ஏன் தெரியுமா? ஷாபானில ஓத ஆரம்பிச்சா தான் ரமலானில் அதுல வேகம் கூடும். ரமலானில ஓத ஆரம்பிச்சீங்கன்னா ஆரம்ப வெள்ளம் ஸ்லோவா போகும். கடைசி கோல பாப்பீங்க ஓதி முடிச்சு கொள்ளலாம் போகும். 20 ஜுஸோட நின்றும், 25 ஜுஸோட நின்றும், 10 ஜுஸோட நின்றும். ஷாபான்லேருந்தே குர்ஆன் ஓத ஆரம்பிங்க. இமாம்கள் எழுதுறாங்க முந்தின காலங்கள்ல ஷாபான்ல கடைகளை மூடுவாங்கடா. குறிப்பிட்ட நேரத்தில் குர்ஆன் ஓதுறதை டைம் எடுப்பாங்க. ஷாபான்ல செய்ய வேண்டிய இன்னொரு அமல் தான் இந்த 2 வார பகுதிக்குள்ள ஏழைகளை இனங்கண்டு அவர்களுக்கு ரமலானுக்கான தேவைகளை ஏற்பாடு செஞ்சு கொடுக்கிற விசேடமாக அவங்களோட குடும்பத்தில் உள்ளவங்க. அது ஏன் அந்த உதவி விசேஷமாக செய்யறா? அவங்க ரமலானுக்கு அமல் செய்ய அது உதவியாகும். வெறும் பசியை மட்டும் போக்காது. அந்த வீட்டில் உள்ளவங்களை இபாதத் செய்யறதுக்கு, அந்த வீட்டில் உள்ளவங்க அமல் செய்யறதுக்கு உங்களோட பணம் காரணமாகும். நீங்க கொடுத்த அந்த பொருள்கள் காரணமாகும். சில நேரம் அந்த வீட்டில் உள்ளவங்க செய்யக்கூடிய மாதிரி அமல் எங்களை செய்யலாமை. அவங்கள்ட்ட இருக்கிற இஹ்லாஸ் எங்கள்கிட்ட இல்லாமைக்கும், அவங்கள்ட்ட உள்ள தக்குவா எங்கள்கிட்ட இல்லாமைக்கும், அவங்களோட வீட்டுல செய்யற இஸ்திக்பார் எங்கள்கிட்ட இல்லாமைக்கும். நாங்க செய்யக்கூடிய உதவி ரமலானில அவங்களோட தொழில் பலுக்களை குறைச்சிடும், தொழிலுடைய நேரத்தை குறைச்சிடும். அவங்க இபாதத்துக்கும் மஸ்ஜிதுக்கும் கூடுதலான நேரம் செலவழிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆகவே நாங்கள் எல்லாரும் இந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்துவோம். இந்த இரவையும் மகத்துவமாக கழிக்கிறதோட அடுத்து வரக்கூடிய நாட்களையும் ரமலானுக்கு எங்களை தயார் செய்ய நாங்கள் ஏற்பாடு செய்து கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களையும் இந்த இரவிலே மன்னித்து வந்திருக்கக்கூடிய எல்லா முஸீபாத்துகளையும் ஆஃபாத்துகளையும் நீக்கி அல்லாஹ் தஆலா உலகத்திலும் மறுமையிலும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.